பார்பியும் அவளின் நண்பனும். பார்பி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவ நினைச்ச ட்ரெஸ் போடுவா, பிடிச்சத செய்வா, பிடிச்சத சாப்பிடுவா. டெய்லி பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் போவா. அப்படி ஒரு நாள் பெரிய கடையில் ஷாப்பிங் பண்ணும்போது பார்பியின் ட்ரெஸ் அங்குள்ள ஆணியில் மாட்டி கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். அருகில் இருந்த சிறுவன் ஒருவன் ஓடி வந்து பார்பிக்கு உதவி செய்தான். கீழே விழுந்ததில் பார்பியின் கையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. அதை பார்த்த அந்த சிறுவன் பார்பியிடம் சென்று, வாருங்கள், என் வீடு அருகில்தான் உள்ளது, உங்கள் கையில் மருந்து வைத்து விடுகிறேன் என்றான். சிறுவனின் வீடு கூரை வீடாக இருந்தது. வீட்டிற்குள் சிறுவனின் அம்மா இருந்தாங்க. அப்போ சிறுவன்